உங்களில் பல பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். கார் அண்ட் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்ஸ்லேயும் ஹாரன்ஸ் யூஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு பல நாளாக இருக்கலாம். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க விதமாக நாங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அதான் இந்த வீடியோ. நான் உங்கள் தினமத்திரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல விமானத்தில் ஹாரனை கேட்டதில்லை என்றாலும் அது உண்மையிலே இருப்பினும் அவை கார்களின் ஹாரன்கள் போன்றவை எண்ணில் மற்றும் விமானங்களை வழியிலிருந்து வெளியேற்றும்படி அறிவுறுத்துவதற்கு அவற்றை பயன்படுத்த முடியாது. போயிங் 737 காக்பிட்டில் உள்ள ஓவர்ஹெட் பேனல்களில் ஹாரன் சுவிட்சை கொண்டிருப்பது நன்கு அறியப்பட்டதாகும். மேலும் மானிகளின் உரத்த ஒலியை உருவாக்க இதை பயன்படுத்தலாம். முதன்மையாக இது சில சூழ்நிலை பராமரிப்பு குழுக்களை எச்சரிக்க பயன்படுத்தப்படுகிறது மற்றும் வேறு சில நோக்கங்களுக்காகவும் உதவுகிறது. இந்த வீடியோவில் விமான ஹாரன்கள் மற்றும் அவற்றின் பாத்திரங்களை பற்றி ஆழமாக பார்ப்போம். விமான ஹாரன்களை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், அவை பாரம்பரிய ஹாரன் போல ஒலிப்பதில்லை. அதற்கு பதிலாக கார் அலாரத்திற்கு மிக நெருக்கமாக ஒரு ஹாரன் ஒலிக்கிறது. 2019ஆம் ஆண்டுல ராயல் டச் ஏர்லைன்ஸ் KLM ஒரு கார் ஹாரனின் வினோதமான ஒலியை நிரூபிக்கும் வீடியோவை வெளியிட்டது. அந்த வீடியோவை முடிஞ்சா நான் நம்ம சேனல்ல கொடுக்குறேன். மேலும் அனைத்து விமானங்களிலும் ஹாரனின் இத பாத்திரத்தை செய்யும் தரையழைப்பு பொத்தான் உள்ளது. இந்த சிறிய சுவிட்ச் ஓவர்ஹெட் பேனலில் அமைந்துள்ளது மற்றும் கேபிள் உதவியாளர்களை தொடர்பு உள்ள பைலட்டுகள் பயன்படுத்தும் சுவிட்சுக்கு அடுத்ததாக இது பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் விமானங்களின் ஹாரன்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அல்லது CNG என கூறுகிறது. இது விமான மாதிரியை பொறுத்தது. KLM விளக்கியது போல் விமானிகளின் பிளாட்பாரத்தில் உள்ள ஒருவரின் கவனத்தை தேடும் போது மட்டுமே சுவிட்சை பயன்படுத்துகிறார். ஒபராவில் உள்ள ஒரு விமானியின் கூற்றுப்படி கேபிள் குழுவில் இருந்து ஒருவரை அழைக்க இவர்கள் இதை பயன்படுத்துவதில்லை. ஏனெனில் பெரும்பாலும் அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள் அல்லது என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். விமான கொம்புகள் குறிப்பிட்ட மன்னிக்கவும், இங்கு நான் கொம்புகள் என்று கூறுவது விமானத்தினுடைய ஹாரன். விமானத்துடைய ஹாரன் குறிப்பிட்ட அவசர காலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் மானிகளின் ஹாரன்களை அதிகம் பயன்படுத்துவார்கள் அல்ல. மாறாக தரைக்குழுவினர் காக்பீட்டில் பராமரிக்கும் போது சுவிட்சை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தரையில் இருக்கும் சக ஊழியர்களின் கவனத்தை எப்படி தேடுகிறார்கள். ஒரு அறிக்கையில் KLM ஹாரன் நோக்கத்தை பின்வருமாறு விவரித்தது. கார்களில் உள்ள கொம்புகள் முக்கியமாக எச்சரிக்கை அமைப்பாக பயன்படுத்தப்படுகின்றன. வானத்தில் உள்ள ஹாரன் முதன்மையாக செயல்பட்டு தொழில்நுட்பத்தின் ஒரு வடிவமாகும். விமான ஹேங்கரில் பராமரிப்பில் இருக்கும் இன்றியமையாதது. அடுத்ததாக நாம் விமானங்களின் ஹாரன்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படவில்லை என்று பார்ப்போம். விமானிகளின் ஹாரன்களை அரிதாகவே பயன்படுத்துகின்றனர், ஏனெனில் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் சில விமானங்களின் இடுகையிட்டபடி புறப்படுவதற்கு தயாராகும் போது ஹாரன்களை பயன்படுத்த முயற்சித்தால் விமானத்தின் சத்தம் மற்றும் அதை சுற்றியுள்ள விமான நிலை செயல்பாடுகள் பெரும்பாலும் கேட்கப்படாது. ஹாரன் சிஸ்டத்தை விமானத்தில் பயன்படுத்த முடியாது, ஏனெனில் அது புறப்பட்ட பிறகு தானாகவே அணைக்கப்படும். எனவே ஹாரன் முதன்மையாக தகவல் தொடர்பு வழிமுறைக்காக இருந்தாலும் விமான தோல்விக்கான சமிக்கையை அனுப்பும் ஒரே வழி அல்ல. நவீன விமான பாதுகாப்பு முக்கிய நிகழ்வின் போது சரியான தொடர்புகளை உறுதிப்படுத்த பல அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன. ஒரு சிஸ்டம் பழுதடைய போது அல்லது தீ அல்லது வேறு வகையான செயலிழப்பு, ஹைஜாக் போன்ற பேரபாயம் ஏற்படும் போது பொறியாளர்களை எச்சரிக்க சைரன் போன்ற ஒலியை விமானம் வெளியிடும். மேலும் சிக்னல் மாறுபாடும் இதனால் பொறியாளர்கள் மற்றும் மெக்கானிக்கல் எந்த அமைப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது என்பதை இன்னும் விமானத்துடைய ஹாரன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதிக கமெண்ட்ஸ் வந்தால் நான் வீடியோ போட முயற்சிக்கிறேன். இதை போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள்
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்கீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா பெல் பட்டனை ஆளில் போட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கே தேர்வு.